சிஎஸ்கே ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருக்கும்போது கலையில் அகமது ரூல் அவுட் ஆயிட்டாரு. அவர் ரூல்ட் அவுட் ஆனது ஏன் சென்னைக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னா, அடுத்து நடக்க போகிற ஹைதராபாத் மேட்ச்சில் அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நியூ பால் போலர்ஸ் ரொம்ப எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க 2 நியூ பால் போலர்ஸுமே 4 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஷமி அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸப்ஷனலாக போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்கியிருப்பாரு. ஸோ நியூ பால் போலர்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க அடுத்த மேட்ச்லன்னு இருக்கும்போது கரெக்டாக கலில் ரூல் அவுட் ஆயிட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு முகேஷ் சௌத்ரி ஆடலாம், அப்படி இல்லைனா மேட்டை திருப்பி கொண்டு வரலாம். ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. போன மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் அவங்க டாமினேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு எக்ஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாஸனும் இஷான் கிஷனும் இருக்காங்க. 2 பேருமே ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடியவங்க. அவங்கள மீறி இவங்கள பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ 2 டீம்லையுமே நியூ பால் போலர்ஸ் எப்படி போட போகிறாங்கன்றத அந்த கேமை டிசைட் பண்ணும்போது, அது இல்லாமல் 2 சைடுமே பேட்டர்ஸ் ரொம்ப டாமினேட்டிவாக தான் இருக்காங்க. 200 2 பேருமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க கன்சிகேட்டிவாக. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து யார் சேஸ் பண்ணுறாங்களோ, எவ்வளோ அடிச்சாலும் சேஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்றத அந்த கேமை டிசைட் பண்ண போகுது.